எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தோ கூழுப்பா, நாளைக்கு காலையிலேக்கு கூழ். இது வந்து அரிசி நொய் எடுத்து இது கூழ் காசினேன். இதெல்லாம் பொங்க விட்டாச்சு. பாப்பா பொங்க விட்டுட்டா. அப்புறம் வந்து சும்மா போர் அடிக்குது, இட்லி தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி. அதனால் வந்து நாளைக்கு வந்து கூழ், அப்புறம் பச்சை மிளகா, அந்த புளி, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம் அந்த மாதிரி ஒரு சட்னி கெட்டியாக அரைப்பேன். அது இதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மாங்காய், வெங்காயம், தயிர் எல்லாம் போட்டு கலக்கி குடிக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நாளைக்கு மதியத்துக்கு வந்து டிஷ்ஷு வந்து இது செய்கிறேன், போலி செய்கிறேன். அது என்னென்னா, பச்சை பயிரில் செய்யலாம், அப்புறம் வந்து உளுவலில் செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பில் செய்யலாம். இதிலெல்லாம் வந்து நான் செஞ்சுருக்கேன். நாளைக்கு வந்து கடலப்பருப்பில் தான் செய்யலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா பச்சை பயிரில் செய்வேன். உளுவல் காலி. அதனால தான் அதை சொல்லணும் அப்படின்னு. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வெறுமனே சாதம், குழம்பு, ரசம், பொரியல் வேறு எவ்வளோ யோசித்தாலும் சமையல் வந்து எவ்வளோனா, நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தோடனே என்ன சமையல் அது மாதிரி போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த கூழ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெல்லத்தில் செஞ்ச அந்த போலி, அதெல்லாம் நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளும் 1-2 சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி அடிக்கடி வந்து நீங்கள் சமையலில் வந்து மாற்றத்தை உருவாக்குங்கள். அது வந்து போர் அடிக்காமல் இருக்கும்.